அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. முன்றைய காலத்தில் எல்லாம் ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சி வருகிறது, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சி வருகிறது என்று சொன்னால் அவங்க உறவுகளை ஃபுல்லாக ஒன்று சேர்ப்பாங்க. சகோதரர்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு பகை இருக்கிறது என்றால் குடும்பத்தை ஒன்று சேர்த்து அவர்களுக்கு மத்தியில் பேசி அந்த பிரச்சனையை தீர்வு பண்ணி அந்த குடும்பமே உறவுகள் அனைத்துமே பகைமை இல்லாமல் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம முன்னோர்கள் உருவாக்குவாங்க. இறுதியாக என்னாகும், ஒரு திருமண நிகழ்வாக இருந்தாலும் ஒரு சந்தோஷமாக மணமக்களுக்கு பிரார்த்தனை செய்யும் விதமாக குடும்பமே ஒன்று சேர்ந்து அந்த நிகழ்வில் கலந்துக்கிடும். ஆனால் தற்கால அந்த சூழ்நிலைகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் நாகரிகம் வளர 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 அவன் வந்தால் வர்றான்னா போகிறான் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் கூட பிறந்த சகோதரர்கள் என்ன, என் பெத்த தாய் தகப்பனையே அழைக்காமல் திருமணம் நிறைய இடங்கள்ல நடக்குது. எவ்வளோ பெரிய ஒரு வேதனைக்குண்டான ஒரு விஷயம். நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். துஃப்தஹு லஹும் அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படும். எப்போ தெரியுமா? யோமல் இஸ்னேனு யோமல் ஹமீஸ், வெள்ளிக்கிழமை அந்த திங்கள் கிழமையும் வேளக்கிழமையும் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படும் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபயகுஃபரு லிகுல்லி அப்தின் லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷையா, அல்லாஹுக்கு எந்த விதத்திலும் இணை வைத்து விடாத, எந்த சூழ்நிலையிலும் இணை வைத்து விடாத இறை நம்பிக்கையாளர் ஒவ்வொரு நபர்களையுமே அல்லாஹு தாலா அவர்கள் மற்ற பாவங்களை செஞ்சாங்கன்னு சொன்னால் அவர்களை மன்னித்து விடுகிறான் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா ரஜுலன், ஒரு மனிதனை தவிர, பைனஹு வ பைன அஹீஹி ஷஹனா, அந்த மனுஷனுக்கு அந்த மனிதனுடைய சகோதரனுக்கு மத்தியில் ஒரு பகைமை இருக்கிறதல்லவா, அப்படிப்பட்ட அந்த மனிதர்களை தவிர. நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லா நபர்களையுமே மன்னிக்கக்கூடிய இறைவன் பகைமை உள்ள அந்த மனுஷனை மட்டும் மன்னிக்க மாட்டான். அல்லாஹு தாலா சொன்னான், அம்லீரு ஹாதைனி ஹத்தா எஸ்தலிஹா என்று 3 தடவை சொல்லுவானா. வெயிட் பண்ணுங்க, எதிர்பாருங்க, அவங்க 2 பேருக்கு மத்தியில் இணக்கமாகிற வரை எதிர்பாருங்க என்று தன்னுடைய மன்னிப்பை கூட இறைவன் தள்ளி வைத்திருக்கிறான் என்று சொன்னால், நம்ம சுபகாரியமாக நம்மளுடைய பிள்ளைகளுடைய நிக்காஹனுடைய சபையை நம்ம நடத்துகிறோம். அதில் நம்மளுடைய உறவுகளை கடந்து கொள்ளாத அந்த சூழ்நிலையில் நம்மளுடைய பிரார்த்தனைகளை எந்த விதத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படும்? அன்பானவர்களை, உறவுங்கிறது அல்லாஹ்னுடைய அருஷோட தொடர்புடையது. சிந்திப்போம்.